ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சௌ புளிக்குழம்பு தாங்க. ஆனால் புளிப்புத்தன்மைக்கு புளி ஆட் பண்ணாமல் தக்காளி பழம் ஆட் பண்ணி மேக் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் அமைஞ்சிருந்தது. அதை தான் எடுத்து உங்களோட ஒரு சின்ன வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஒன், டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன்லேயும் லாஸ்ட் வீடியோடைய லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மூவ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், தேவையான பொருள்: அரிசி கழுவி எடுத்த தண்ணியை ஒரு சின்ன கப்பில் எடுத்து வச்சுருக்கேன், குழம்பு டேஸ்டியாக இருக்குங்கிறதுக்காக. 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை 2 கீரி எடுத்திருக்கேன். 200 கிராம் சௌ மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 4 தக்காளி பெரிய தக்காளியாக எடுத்து கட் பண்ணிவிட்டு அதோட 20 பூண்டு பல்லும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். பேன் எடுத்துக்கிறோம். ஸ்டவ்வை சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் 3 டீஸ்பூன் மல்லி ஆட் பண்ணியிருக்கேன். அதோட 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 3 வரமிளகாய், ஒரு சின்ன சைஸ் பட்டை. இது ஆட் பண்ணிவிட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குங்க. ஸ்டவ்வை இந்த டயத்தில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பக்கத்தில் நின்று கிளறி பொன்னிறமாக எடுத்துட்டு நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா பவுடர் பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதில் நம்ம உரித்து வச்சுருந்த பூண்டு பற்களையும் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியவும் ஆட் பண்ணி கொரப்பு பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்சிடாதீங்க, அப்போ ரொம்ப மழுமழுப்பு தன்மை வந்துடும். இப்போது பேன் எடுத்துருக்கோம். ஸ்டவ்வை சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 கரண்டி குழிக்கரண்டியாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 பட்டை மிளகாவை 4 கிள்ளி ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக பொரிய விட்டுட்டு அதோடு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் ப்ளஸ் பச்சை மிளகாய் இதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி ஒரு 3 நிமிஷத்தில் இருந்து 5 நிமிஷம் வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விட்டு வதக்கிக்கோங்க. வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடுறோம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுவும் ஆயிலில் பட்டு நல்லா கிளறி கொண்டு வந்துடுங்க. இந்த டயத்தில் நான் 2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் குறைச்சி விட்டு உப்பு ஆட் பண்ணி மேக் பண்ணும்போது நமக்கு வதங்கக்கூடிய தன்மை நல்லா கொடுக்கும். நெக்ஸ்ட்டு சாந்து வேகிறதுக்கும் வசதியாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு பார்த்து கிளறி விட்டு கொண்டு வந்துடுங்க. ஏன்னா இப்படி கிளறி விடும் போது நமக்கு பச்சைத்தன்மை ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாம் ஆட் பண்ணி நல்லா அந்த ஆயிலில் பட்டு கிளற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த டயத்தில் ஸ்டவ்வை சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறிக்கிங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த சௌவும் ஆட் பண்ணிடுறோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டைம் ஸ்டவ் சிம் ஃப்ளேம்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா அப்போ அடிப்பிடிக்கிற தன்மை வராமல் இருக்கும். இப்போது அரிசி கழுவி வச்சுருந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். அதோட கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம காய் அமுங்கி கொஞ்சம் தூக்கலாக தண்ணி வர மாதிரி இருந்தால் தான் நமக்கு காய் வெந்து சாந்து வரும்போது நமக்கு கரெக்டான பக்குவத்தில் குழம்பு இருக்கும். இப்போ ஒரு கிளறி விட்டுட்டு லைட்டாக கொதி வரக்கூடிய நேரத்துலையும் கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு கவர் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா கவர் பண்ணி நம்ம வேக வைக்கும்போது ஈஸியாக வேகும் காய்கறிகள், ப்ளஸ் நமக்கு கேஸும் சேவிங்ஸாக இருக்கும். இப்போது நமக்கு நல்லா வெந்து வர ஆரம்பிச்சாச்சு. கிட்டத்தட்ட காய் இந்த டயத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு 3/4 பக்குவத்தில் இருக்குது. இது தோசை, இட்லி ப்ளஸ் சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே நமக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ இறக்கக்கூடிய நேரத்தில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. குழம்புல லைட்டாக விறுவிறுப்பு தன்மை இருக்கும், அது ரிமூவ் ஆகிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நமக்கு காய் ஃபுல்லாக வேக்காடு கொடுத்து சாந்து வந்தாச்சு. இறக்கக்கூடிய நேரத்தில் மல்லித்தலை ஆட் பண்ணிடுங்க. இது பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்ல வாசமாக இருக்கும். ஒரு கிளறி விட்டுட்டு அதனுடைய பக்குவத்தையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கரெக்டான பக்குவத்தில் வந்துடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ஒரு லைக் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.